இப்போ நம்ம பாரதியாரை பற்றி ஃபுல்லாக பார்த்துட்ருக்கோம். ஷார்ட்கட் பார்த்துட்ருக்கோம். எக்ஸாமுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டா நமக்கு வந்துட்டு எக்ஸாமில் நம்ம வந்து டவுட்டே இல்லாமல் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி நான் போட்ட ஒரு 2 வீடியோஸுமே வந்துட்டு ஷார்ட்கட் தான். அதை திரும்ப திரும்ப நம்ம வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா என்றைக்குமே மறக்காது. இப்போ வந்து பாரதியாரில் வந்துட்டு பாரதியாரை பற்றி பாரதிதாசன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, சிந்துக்கு தந்தை, பைந்தமிழ் தேர்வாகன், செந்தமிழ் தேனி, மரம் பாட வந்த மறவன் இப்படின்னு நிறையா இருக்குது. ஆனால் இதை எக்ஸாம் அப்போ நமக்கு டவுட் இல்லாமல் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய தந்தை தேர்ப்பாகனாக இருக்கார். அந்த தேரில் வந்துட்டு தேனி மறைஞ்சிருக்கு. அதை பார்த்து அறிஞர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த தேன் கூடு வந்து நிலா மாதிரி இருக்குது, அது வந்து கற்பூரம் கமலும் வாசம் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. மறுபடியும் சொல்கிறேன், என்னோட தந்தை வந்துட்டு தேர்ப்பாகனாக இருக்கார். அந்த தேரில் தேனி மறைஞ்சிருக்கு மறவன். அதை பார்த்து அறிஞர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த தேன் கூடு வந்து நிலா மாதிரி இருக்குது, அது கற்பூரம் கமலும் வாசம் அடிக்குது அப்படின்னு சொல்கிறார். தந்தை தேர்ப்பாகன், தேனி மறைஞ்சிருக்கு, அது அறிஞர் வந்து நிலா மாதிரி இருக்குது, கற்பூரம் வாசம் அடிக்குது அப்படின்னு சொல்கிறாரு.